இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதாவது இம்பாசிபிள். அதே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன விட்டுருங்க. என்ன பண்ற? சாரி நாங்க கவனிக்கவே இல்ல. மோட்டு பத்துலு அவனை விடாதீங்க. அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். அவனை இங்க இருந்து விடக்கூடாது. நீ என்னதான் குரலை மாத்தி பேசினாலும் முன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மோட்டு பத்துலு அவ்வளவு முட்டாளுங்க இல்ல. அச்சோ, இங்க என்னதான் நடக்குது? சிங்கம் சார், நீங்க எதுக்காக செல்லுக்குள்ள இருக்கீங்க? பத்துலு இங்க பாரு, சிங்கம் இங்க இருக்க. அவன் ஒரு திருட்டு பையன். என்ன மாதிரியே வேஷம் போட்டு என் குரல்ல பேசி இந்த ஊர்ல பாம் வைக்கிறதுக்காக வந்திருக்கான். அதனால நான் அவனை பிடிச்சி உள்ள போட்டுட்டு அவன மாதிரியே உருவத்தை மாஸ்க் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்பதான் அவனோட நண்பர்களை என்னால ஈஸியா பிடிக்க முடியும். பிடிச்சாதான் பாம் பிளாஸ்ட தடுக்க முடியும். நான் போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா அவனோட முகமுடிய கழட்டி அவன் உண்மையான முகத்தை பார்த்துட்டு இருங்க. இதனோட கட்டளை. சரியா? பாய் பாய், டாடா, see you. ஓகே சார், நீங்க நினைச்சபடி எல்லாம் நடந்து போயிடுவாங்க. இந்த ஆளோட மீசை ஒரிஜினல் தான், அதனால தான் இழுக்க முடியல. அது ஒட்டு மீசை இல்ல. நானே ஒரிஜினல் தாண்டா. அவன் உங்க 2 பேரையும் முட்டாள் ஆக்கிட்டு போறான். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், அவனை நான் சும்மா விட போறது இல்ல. பத்துலு, சீக்கிரமா அந்த குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அட, அவனை தான் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் கண்ணிலே பட மாட்டேங்கிறானே. அட, அது யாரு? அநேகமா அவன் தான் குற்றவாளியா இருப்பான். போர்வையை போட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ இந்த வளர்ந்து கட்டவன் மேல சந்தேகமா இருக்கு. நாம அவனை ஒரு காமிக்கலாம். வந்துரு. சார், ரொம்ப ரொம்ப சாரி சார். பின்னால பார்த்தா ஒரு அக்யூஸ்ட் மாதிரியே இருந்துச்சு, அதான் கையை நீட்டிட்டோம் சார். கோச்சிக்காதீங்க. பின்னால பாக்குறதுக்கு அவனுங்க மாதிரியே இருந்தீங்க சார். உனக்கு கொஞ்சம் வாய் அதிகமா போயிட்டு இருக்கு. அவனுங்க இந்த ஹோட்டல்ல ஒளிஞ்சிருக்கானுங்க. அவனுங்களை பிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த பெட்ஷீட் எல்லாம் போத்திக்கிட்டு வந்தேன். என்ன போய் பின்னிட்டீங்களேடா. சிங்கம் சார், மறுபடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரேன். அந்த குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறோம். நாங்களும் மாறு வேஷத்தோட தான் போக போறோம். அரே, நம்ம பேரு ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹே. இது நம்ம வைஃப், அதாவது கீப்பு ஷேக் ஹசீனா. எங்களுக்கு சூப்பர் ரூம் அலாட் பண்ணி கொடுங்க. நாங்க திங்கணும் தூங்கணும், அப்புறமா திங்கணும் தூங்கணும். நீங்க கவலையப்படாதீங்க மிஸ்டர் ஷேக். நான் உங்களுக்காக எக்ஸிகியூட்டிவ் ஷூட் ரூமே தரேன். நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. ஹே பாய், இவங்களோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ரூம் நம்பர் 430ல வைப்பா. சூதானமா எடுத்துட்டு போங்க சூட்கேஸை. பார்த்து பத்திரம். என்ன ஷேக் சார், சூட்கேஸ்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அவங்களே எடுத்துட்டு போக சொல்றீங்க, நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்களா? நீங்களே லக்கேஜ் மாதிரி தானே இருக்கீங்க, அதை தூக்குங்க. ஷேக்கோட பெட்டியில அவ்வளவு பணம் இருக்குதாமே. நம்ம கிட்டயும் பணம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பேட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்திருக்கானா? இன்னைக்கு ராத்திரி அந்த பணம் எல்லாம் எனக்கு வந்து சேரும். ஹலோ சிங்கம் சார், நாங்க பக்காவா பிளான் பண்ணி எலி பொறி மாதிரி ஒரு பொரிய வச்சிருக்கிறோம். அதுல அவன் கண்டிப்பா தப்பிக்க முடியாது, மாட்டிப்பான். நான் இப்போ உங்க பக்கத்து ரூம்ல தான் உட்கார்ந்து இருக்கேன். திருடு உங்க கிட்ட மாட்டினது உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஹோட்டல்ல இருந்து வெளியே போற 4 வழியை நான் பிளாக் பண்ணிட்டேன். அவன் இங்க இருந்து நிச்சயமா தப்பிக்க முடியாது. ஷேக் அப்துல் ரஹ்மான், இன்னைக்கு என்னானாலும் சரி உன் பணத்தை நான் கொள்ளையடிக்காம விட மாட்டேன். வரேன்.
ஆஹா! என்ன காப்பாது? மோட்டோ திருட வந்துட்டான் போல இருக்கு மோட்டோ. ஆ! அம்மா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னடா நடக்குதுங்க? ஏ மோட்டோ பாத்து சூதானமா பாய் பாய் டாடா see you. சிங்கம் சார் சீக்கிரமா வாங்க சார். ஓ இதோ வர. சார் அந்த களவாணி பையன் கண்ணாப்பின்னு அறிவாளியா இருக்கான். எங்களை தொங்க விட்டுட்டு அவன் எஸ் ஆயிட்டான் சார். அவன் அவ்வளவு சுலபமா தப்பிச்சு போக முடியாது. ஹோட்டல்ல நாலா பக்கமும் நான் செக்யூரிட்டி பிளாக் பண்ணிருக்கேன். அவன் எங்கெங்கயாவது உள்ளதான் பதுங்கி இருக்கணும். வாங்க நாம போய் தேடலாம். டேய் மண்ட பையல காப்பாத்துறா. சார் உடனே போய் நம்ம அவனை பிடிச்சாக்கணும் சார். வாங்க. நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். நீங்க 2 பேரும் அங்க போய் தேடுங்க. அவன் நிச்சயமா ஏதாவது ரூம்ல ஒளிஞ்சு இருக்கணும். நான் இப்ப உங்க 2 பேரையும் ஒரு போலீஸ்காரனா நினைச்சுக்கிறேன். நான் இப்ப கிளம்புறேன். டாடா பை பை see you. பாய் பாய் டாடா see you. இது அந்த களவாணி பசங்க தானே அடிக்கடி சொல்லுவாங்க. சிங்கம் சார் மாதிரி வேஷம் போட்ட இவன் சொல்லிட்டு போறான். மோட்டோ அவனை ஏதாவது பண்ணணும். மோட்டோ வா சீக்கிரம் வா. யாரை ஏமாத்தி எங்க இருந்து போக பாக்குற? என்ன சொல்லணும்? அம்மா பத்துலோ இது ஒரிஜினல் சிங்கம் சார் தான். மீசை இழுத்தா வரவே இல்ல. சாரி சார் மன்னிச்சுங்க. சார் பாய் பாய் டாடா see you இதெல்லாம் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க சார். திருடனுங்க தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க போலீஸ் மறந்துடாதீங்க. இதெல்லாம் என்னோட தலை எழுத்துறா. உன்ன மாதிரி முட்டாளெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றான் பாரு. முதல்ல போய் அவனை தேடுங்கடா. இங்க இல்ல மோட்டோ. இங்க இல்லையா? வா வா அம்மா. அங்க திருடன் திருடன் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நான் திருடன் இல்லக்கா. அக்கா அக்கா. எங்களை போய் திருடன் நினைக்காதீங்க. நாங்க நல்லவங்க. எங்களை விட்டுருங்க. அப்பா அப்பா அப்பா. அக்கா பெரிய ஆக்ஷன் ஹீரோயா இருப்பாங்க போல இருக்கு மோட்டோ. என்னங்க திடீர்னு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. இங்க வந்து பாருங்களேன். பால்ல என்னத்த கலந்து கொடுத்தீங்க? அட பாரு, என் பசங்களுக்கு மீச கூட முளைச்சிருச்சு. இவன்களுக்கு எங்க இருந்து பால் வாங்கி கொடுத்த? இல்ல நான் நம்ப மாட்டேன். இது என் குழந்தை இல்ல. சாரி பால் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களும் பத்திரமா தான் இருக்குதாங்க. பிடிச்சுக்குங்க. நாக்கு தள்ளிடுச்சு மோட்டோ. ஆமா என்ன அசந்துட்டீங்க? புடிங்க வாங்க. அம்மா திருடனா? எங்க திருட? பத்துலோ இந்த மண்டையை தான் திருட தப்பிச்சு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். புடியவன வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னோட காசு. அங்க பாருங்க திருடன் எஸ்கேப் ஆக பாக்குறான். சீக்கிரம் வாங்க. வந்துடுறா அம்மா. புடிங்கடா புடிங்கடா டேய். விட்டுறாதீங்க. கேட்டா சர்ப்ரைஸ் பாக்கல எனக்கு. Stop in the name of law. போச்சுடா.
நல்ல வேலை நான் பிழைச்சேன். அடடா இது டூப்ளிகேட் நோட்டா? உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க போட்ட பிளான் தான்டா இதெல்லாம். திங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள், புரிஞ்சுதா? கிளம்பு, ஜெயில ஒண்ணு வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் சரண்டர் ஆயிடுறேன் சார். ஆனா ஒரே ஒரு வேலைக்காக உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குறேன், கொடுங்க ப்ளீஸ். அதுக்கு என்ன பெலன்? சொல்லு. பர்மிஷன் கிராண்டட். மோட்டு பத்லோ, உங்க 2 பேரால நான் போட்டு வச்ச எல்லா பிளானுமே சொதப்பல் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த நகரத்திலயும் நான் பாம் பிளாஸ்ட் பண்ணலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க காசு பணத்தோட ஆசையை காட்டி என் பிளான மாத்திட்டீங்க. என்னோட சார்பா நான் கொடுக்கிற பரிசை நீங்க வாங்கிக்கோங்க. Thank you. எங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க? என்னடா gift கொடுக்குற? டேய், வேண்டாம்டா. டேய், பெரிய மனுஷன் பார்த்துக்கடா அம்மா. ஏய் டாகா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா நமக்கு ஜெயிலுக்கு டைம் ஆச்சு. எந்த வீணா போன மோட்டு பத்லுவால நம்ம தூக்கம்லாம் வீணா போச்சு. நாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்திருக்கோம். அதனால நாமளும் இவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுத்தாகணும். நீங்களாடா? மோட்டு அவசரப்பட்ட கீழெல்லாம் குதிச்சிராத, இங்கே நெல்லு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.